கடவுள் அவனை எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்புவார், எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துவார். அப்போ அவங்களோட பார்வையில் நீங்கள் படணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு பல நல்ல விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அப்போ நாம் நல்லவர்களாக இருக்கணும், வாழ்க்கையில் பலவிதமான பாவத்தை செய்வதை உடனுக்கு உடன் நிறுத்தினா மட்டுமே கடவுளுடைய பார்வை நம்ம மேலே படும். எல்லாரும் ஷீரடிக்க போகிறோம், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஷீரடிக்கு வந்தாலும் கடவுள் எல்லாரையும் பார்க்குறாருன்னு நாம் நினைக்கிறோம். நாம் வேணால் அவரை பார்க்கலாம், அவர் நம்மளை பார்க்குறாரா? நாம் வேணால் அவர்கிட்ட பேசலாம், அவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரா? இதெல்லாம் நான் அடிக்கடி யோசிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு சாய்ராம் ஆரம்பத்தில் சொன்னாங்க, நீங்கள்